உனக்கு வந்து உங்கள் வீட்டில் ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து தானே உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு. இந்த ஆடிப்புறத்தில் எனக்கு ஒரு அருவா கிடச்சிது. அப்போ அம்மா சொல்கிறாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழு வைக்கிறேன் போருமா அப்படின்னாங்க. பாருங்க, அந்த திருமங்கல்யத்தை வந்து அம்மா கையில் வாங்கி அப்படியே தேய்ச்சாங்க. இப்படி தேய்ச்சோன்னா அதில் அப்படியே குங்குமமாக வந்து அடுத்த ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுன்னா உன்ன மாதிரி ஆண்மகவு உன்னுடைய நீ பிறந்த தேதி அன்னைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வேண்டியது. மாதிரி ஒரு மிருதங்க நாற்பத்தை நான் கேட்டதே இல்லை. அம்மா கடகடன்னு எடுத்து மிருதங்கத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ராகம் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். எனக்கு வந்து ஒரு 22 வயசு இருக்கும். அந்த வயசுல தான் எனக்கு வந்து அம்மாவை தெரிஞ்சது. என்னுடைய பிரதர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு காலில் வந்து ஒரு சாதாரணமாக புண்ணு மாதிரி தான் வந்தது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், ஒன்றுமே சரியாகலை. இப்போ எங்கள் அம்மாவுடைய ஒரு அண்ணா ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி மேல்மருவத்தூர்லேருந்து ஆதிபராசக்தின்னு சொல்லி ஒரு மன்றம் இருக்குது, நீ வேணா அங்கே கூட்டின்னு போயிட்டு வாயேன். நாங்கள் எல்லாரும் தான் போய் எங்கள் அண்ணாவை கூட்டின்னு போய் மன்றத்துக்கு போயிட்டு வழிபாடெல்லாம் முடிஞ்சுது. விபூதி குங்குமம்லாம் நமக்கு பிரசாதம் தருவாங்கல்ல எங்கே போனாலும், அது மாதிரி கொடுத்தாங்க. சரி நம்ம வாங்கி அதை அப்படியே அந்த காலில் வந்து தடவி விட்ட உடனே அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அது அப்படியே அத்தனை மாசமா அவங்க கஷ்டப்பட்டான். அப்பெல்லாம் சரியாகிறது அடுத்த நாள் வந்து அது க்யூர் ஆன மாதிரி இருந்தது. நான் அவன் கஷ்டப்பட்டதை எப்படி சொல்லணும்னா, அவன் வந்து எனக்கு இந்த காலே வேண்டாம், 3 சக்கரம் அந்த தள்ளி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல நான் போய்க்கிறேன், எனக்கு காலே வேண்டாம். என் கூட பிறந்தவங்க வந்து 5 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரே ஒரு பையன்தான். இப்போ அவன் இப்படி சொல்லும் போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டான். எல்லா கோயிலுக்கு போகிற மாதிரி தான் போகணும். ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து அது அப்படியே வாட்டம் கொடுக்குற மாதிரி ஆச்சு. நம்ம வந்து கோயிலுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்கே இருமுடி இருக்குது இப்படிலாம் சொன்னாங்க. அப்போ இருமுடிக்கெல்லாம் இது பண்ணோம். இந்த பையனை வந்து அம்மாட்ட நீ ஒரு தாட்டி அருள்வாக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி நம்ம அந்த பையனையும் கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஆலயத்துக்கு வந்தது 1981. நாங்கள் 4 பேர் தான் முதல்ல அம்மாட்ட அக்டோபர் 2ஆம் தேதி வந்தோம். கோயிலெலாம் சுற்றி பார்த்தோம். அங்கேயே வந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து பாயச வடையெல்லாம் சாப்பாடு. சரி நம்மளுக்கு ஏதோ நல்ல காலம் பிறந்துட்டு அதனால இந்த கோயிலுக்கு வந்தோம்னா அப்படின்னு நினச்சி, அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வந்தோம். இந்த பையனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாவை தான் முதல்ல அம்மாட்ட அருள்வாக்கு கூட்டின்னு போனோம். அப்போது கூட்டின்னு போனோன்னா அருள்வாக்கு வந்து நான் அம்மா என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, இது வந்து ஏதோ செய்வன மாதிரி இருக்குது, அதனால் இது வந்து மருத்துவரோட இதில் குணமாகாதுன்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. மருந்து கொடுத்தது என்னென்னா, கழநீரில் வந்து கால் அலம்பி அந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க. அது ரொம்ப கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா கால் அப்படியே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுது. அதுலேருந்து தான் வந்து எங்களுக்கு அம்மா மேலே வந்து ரெகுலராக அப்படியே அம்மாவோட இருமுடி வர்றது அந்த மாதிரி வந்துட்டே இருந்தோம். அப்போ எனக்கு வந்து 24 வயசாக இருந்தால் கல்யாணமெல்லாம் வேண்டாம் இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாட்ட வந்து சரி நீ அம்மா சொன்னால் கேட்பே இல்லை அப்படின்னு கேட்டேன். அம்மா சொன்னால் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஆடி மாதம் கோயம்புத்தூர் மாவட்டங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் எல்லாரும் பஸ்ஸில் வந்தோம். எங்கள் அம்மா நான் கூட எல்லாருமே வந்து தொண்டுக்கு வந்திருந்தோம். தொண்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 1 மாதம் தொண்டு கிடச்சிது நம்மளுக்கு. அப்போது அந்த ஆடி பூரத்துக்கு வந்து அம்மாவை இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டில் போய் இன்வைட் பண்ணுவோம் இல்லை, அப்போ சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாரும் அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மாவுடைய வீடு முன்னாடி இருக்குல்ல, அங்கே உட்காந்துருந்தாங்க. அம்மா உட்காந்துருந்தாங்க. நமக்கு எத்தனை இருந்தாலும் இப்போவாது ஏதோ நம்மளுக்கு அம்மாட்ட என்ன கேட்கணுங்கிறதாவது ஏதாவது தெரியணுமா இருக்கும். அப்போ ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நம்ம என்ன வேணாலும் கேட்போம் அம்மா கிட்ட, அம்மாவும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி பதிலும் சொல்லுவாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, எல்லாரும் கேட்குறாங்களே நீ ஒன்றும் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, அம்மா பொண்ணு தான் அப்படின்னாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாளா, அங்கே பார் அப்படின்னு சொன்னோன்னா வாசல்ல ஒருத்தர் இந்த தாம்பாளத்தில் வந்து பழம் அதெல்லாம் வச்சு திருமங்கல்யெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். பாத்தியா அங்கே பாத்தியா, நீ கேட்குற நேரம் பாரு அந்த மாதிரி வந்திருக்கு, நீ வந்து அது உன்னோட குழந்தை இல்லை, அது என்னோட குழந்தை, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வந்து உங்கள் வீட்டில் ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து தானே உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு ஒரு 15 வயசு ஆகும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து ஹஸ்பண்ட் இல்லாதனால எங்கள் அம்மா இப்படி கேட்குறாங்க, உன்னை மாதிரி உன் பொண்ணு ஆகணுமா, அதனால் நீ பேசாமல் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ ஆடி பூரத்துக்கு நான் பயன் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அருள்வாக்கும் கிடச்சிது அம்மாட்ட. அம்மா வந்து எனக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் மௌன விரதம் இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மௌன விரதம் இருந்து
நான் ஒரு அமாவாசை அன்னைக்கு தான் வந்து இங்கே என்னோட ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு. ஜாதகம் இவரோட வந்தது. ஆனால் நான் வந்து இவர் என்னை விட ஒரு 8 வயசுக்கு மேலே 9 வயசு பெரியவர். இப்போ நான் சொன்னேன், என்ன ஆளெல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பையனை பண்ணி வைக்காம அப்படின்னு எங்கள் அம்மாட்ட நான் வாக்குவாதம் பண்ணுறேன். இப்போ அம்மா சொன்னால் கேட்பீல அப்படின்னாங்க. அம்மா சொன்னாலாம் கேட்பேன், அம்மா சொல்லட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த ஆடிப்புறத்தில் எனக்கு ஒரு அருள்வா கிடைச்சிது. அப்போ அம்மா சொல்கிறாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழு வைக்கிறேன் போருமா அப்படின்னாங்க. அதுவும் சொல்லிட்டு அம்மா வந்து உன்னை விட ஒரு படி உயரமா கலை சம்பந்தமா அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ இவரை வந்து எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சாச்சு. அப்போ அந்த 87ல் பார்த்தீங்கன்னா பத்திரிகைலாம் கொடுத்து நாங்கள் அம்மாட்ட இது பண்ணோம் இல்லையா, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிருப்போம். தாலி திருமங்கல்யெல்லாம் வந்து வச்சு வாங்கறதுக்காக அம்மாட்ட போயிருந்தோம் ஒரு நாளைக்கு. அப்போ அங்கே பெரிய கூட்டமாக இருந்து, அப்புறம் அம்மா உள்ளேருந்து யார்கிட்டயோ சொல்லி விட்டாங்க, அங்கே கல்யாண இதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள உள்ளே வர சொல்லு அப்படின்னாங்க. இப்போ நானும் என் சிஸ்டர்மா தான் போனோம். உள்ளே போனோன்னே அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அந்த திருமங்கல்யம் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பாருங்க, அந்த திருமங்கல்யத்தை வந்து அம்மா கையில் வாங்கி அப்படியே தேய்ச்சாங்க. இப்படி தேய்ச்சோன்னா அதில் அப்படியே குங்குமமாக வந்தது. குங்குமமாக வந்தோடனே அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, எங்கள் அம்மா வந்து நீ அப்படி இருக்கியே அதே மாதிரி ஆகணுமா அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரு தலையெழுத்து இருந்திருக்கு போல் இருக்கு. எனக்கு அதை அம்மா வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்ல பொன் குழந்தை பிறந்தா. அப்போ அவள் பிறந்து ஒரு ஒரு வருஷத்துலேயே நான் வந்து அம்மாட்ட வேண்டினேன், அடுத்த ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுன்னா உன்ன மாதிரி ஆண்மகவு உன்னுடைய நீ பிறந்த தேதி அன்னைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வேண்டியிருந்தேன். அப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் செகண்ட் கன்சீவ் ஆயின பாருங்க. குழந்தை உண்டாயிட்டேன். அப்போ டாக்டர் வந்து எனக்கு கடைசியில் ஒரு 7 மாதம் வரைக்கும் நான் டேட் கேட்டே இருப்பேன் டாக்டர்கிட்ட. எனக்கு டேட் சொல்லுங்களேன், டேட் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுனே இருப்பேன். நீ உனக்கு இப்போ டேட் சொல்லி என்ன போதும், உனக்கு டேட் சொல்ல மாட்டேன் நான். நான் வந்து இப்போ டேட் சொன்னேன்னா வேணா உனக்கு நீ குழந்தை முதல்ல கரெக்டாக உருவாகி வரட்டும், எப்போ என்ன ஆகும்னு எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒன்றும் ஆகாது, எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவா, நீங்கள் டேட்டு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ டாக்டர்ஸ் எனக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அந்த டாக்டர்கிட்ட அப்போவே நான் என்ன சொல்லியிருந்தேன், இல்லை டாக்டர் எனக்கு வந்து அப்படி ஆகாது, நான் வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடியே அம்மாட்ட கேட்டிருக்கேன், எனக்கு வந்து அடுத்த ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், அதுவும் எங்கள் அம்மா பிறந்த அதே தேதியில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அப்போ டாக்டர் சொன்னேன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, ப்ரீ மெச்சூர் பேபி, ஏற்கனவே வந்து உனக்கு இப்போ குழந்தை உண்டானதே தப்புன்றேன், நீ இப்போ இப்படிலாம் வேண்டிக்கிறே அப்படின்னா. இல்லை இல்லை, நான் வேண்டினதெல்லாம் இது பண்ணுவேன், நான் அதை பார்க்குறேன் டாக்டர், கண்டிப்பாக எனக்கு வந்து அம்மா எனக்கு கொடுத்துருவா அப்படிங்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சங்கீத வித்வான். அவர் ஒரு கச்சேரிக்கு போயிட்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி போயிட்டு 3ஆம் தேதி காலையில் வெடிகாலம்பர வர்றாரு, ஒரு 3-4 மணிக்கு வர்றாரு. அப்போது நான் வந்து எந்திரிச்சு கேலண்டரில் பார்க்குறேன், இன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி. அப்போ அவர் ஒரு வருஷமும் எனக்கு கல்யாணம் 87 வந்து ஒரு வருஷமும் அதுக்கப்புறம் வந்து எவ்ரி 3ஆம் தேதி மார்ச் 3ன்னா எந்த கச்சேரியும் ஒத்துக்க மாட்டோம், வந்து அம்மாவோட பர்த்டே தான் அட்டன் பண்ணுவார். எங்களால் 2 பேரால வர முடியலனாலும், ஏன்னா ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருந்தோம், அதனால எங்களால் 2 பேரால வர முடியல. கண்டிப்பாக அவர் வந்து எந்த கச்சேரியும் ஒத்துக்க மாட்டார், மார்ச் 3ன்னா ஆலயத்துக்கு தான் வருவார். ஆனால் அந்த வருஷம் மட்டும் நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த வருஷம் வந்து கோயிலுக்கு போக வேண்டாம், ஏன்னா எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும் அப்படின்னு. நீ வளராத, டாக்டர் வந்து ஏப்ரல் தான் சொல்லி, இல்லை இல்லை நீங்கள் இந்த தாட்டி மட்டும் இங்கே லோக்கல் போயிட்டு வந்துருங்க, நீங்கள் இந்த தாட்டி மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னம்மா மணி 3 மணி 4 மணி ஆயிடுத்து, எனக்கு ஒன்றுமே பெயின்ங்கிற வார்த்தையே இல்லாமல் இருக்குது, நான் உங்ககிட்ட எப்போவே கேட்டிருக்கேனே, எனக்கு ஒன்றுமே வலியே இல்லையே அப்படின்னு கேட்டு இது பண்ணுறேன். ஒரு 6 மணி இருக்கு பாருங்க, 6 மணிக்கு எனக்கு வீட்டிலேயே பனிக்கூடம் உடஞ்சி டாக்டருக்கு நான் பக்கத்தில், ஏன்னா நான் டாக்டரோட ரிலேஷன் வீட்டில் தான் குடியிருக்கேன், ஒரு 4 வீடு தள்ளி தான் டாக்டர் வீடு, எனக்கு டெலிவரி பார்க்குறேன். உடனே இவர் போய் பக்கத்தில் சொல்கிறாங்க, டாக்டர் இந்த மாதிரி அவளுக்கு பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு என்ன தேதி அப்படின்றாங்க, 3. ஐயோ இந்த பொண்ணு சொல்லிச்சே 3ஆம் தேதின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 3ஆம் தேதியா அப்படின்னு சொல்லி, சரி நீ ஒன்று பண்ணு ராணாதான், நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு 9:10 ராகு காலம். நான் வந்து வலி எடுக்கிறது கூட நமக்கு பெருசு இல்லை, இதெல்லாம் உட்காந்து கேலண்டர் பார்த்துட்டு இருக்கேன் நான். அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் காத்தால் இருக்கு, சாயங்காலம் 4 மணிக்கு மேலே சதய நட்சத்திரம் இருக்கு, அப்புறம் காத்தால 9:10 ராகு காலம் இருக்கு. நான் அம்மாட்ட போய் சொல்றேன், ராகு காலத்துல பிறக்கக்கூடாது, அப்புறம் சதய நட்சத்திரம் வரக்கூடாது, சதைக்கும்னு சொல்லுவாளே, நம்ம மனுஷன் தானே, அதனால
எல்லாம் இதெல்லாம் பார்த்து தானே நம்ம வாழ்ந்துன்னு வரோம். அப்போ அதுதானே நம்மளுக்கு வரும். அதனால சதய நட்சத்திரம் வரக்கூடாது இப்படி. ஆனால் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் என்ன கெடுதல் தெரியாது. நம்ம வேண்டினதை அம்மாட்ட போய் கேட்குறேன். அப்போ கரெக்டாக டாக்டர்கிட்ட நான் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். உனக்கு ஃப்ரீயாகவே வந்து என்ஜிஓஸ் இதில் போட்டு தரேன், நீ அங்கேயே வந்துடு அப்படின்னாங்க. நான் போயாச்சு. அப்போது நம்ம போய் அவங்களுடைய ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு நான் அந்த அங்கே வந்து அம்மாவோட மந்திரம் ஓம் ஓம் சக்தி மைந்தான் இப்படி நான் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு கத்திருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால வரிசையாக பெட்டு போட்டிருக்கு. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வழியில் எல்லாம் கத்தணுமோ நான் சொல்கிறேன், அப்படிலாம் கத்தாதீங்க எல்லாரும், ஓம் சக்தினாவது கற்றுக்கோ எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து எனக்கு அப்படியே நான் மேலே அந்த வாட்ச் மாட்டிருக்கேன், மணி பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா 9 to 10:30 ராகாலமே, இதுக்குள்ளே இந்த குழந்தை பிறந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மேலே மேலே இப்படி பார்த்துன்னு நான் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் என் பையன் வந்து செவ்வாய்க்கிழமை 10:36க்கு பிறந்தான். அன்னைக்கு ராகாலம் முடிஞ்சது, அவிட்ட நட்சத்திரம் இப்படி பிறந்தான். நான் அம்மாட்ட தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கொண்டு வந்தேன். அந்த குழந்தைய கொண்டு நான் ஏற்கனவே போத்தி தான் கொண்டு வந்தேன். அப்போ அம்மா வந்து சொன்னாங்க, முதல்ல அம்மா ஸ்ரீதேவ் அப்படின்னு பேர் வச்சாங்க. எங்களுக்கு வந்து நம்ம மானிட பிறவி இல்லையா, நமக்கு புத்தி அவ்வளோதான் இருக்கும். நான் நினச்சிட்டேன் ஸ்ரீதேவின்னு சொல்கிறாங்கன்ட்டு அம்மா பையன் அப்படின்னு சொன்னேன். அம்மா அப்படியா, சரி சக்தி ஞானவேல்னு வை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்களே வைங்கம்மா அப்படின்னு. அம்மானா அவனை வந்து இடது கையில் அவனோட தலை மடியில், அம்மா அப்படி நம்ம எப்படி குழந்தை வச்சுப்போம் அந்த மாதிரி அம்மா வாங்கி அவனை கையில் வச்சுட்டு ஞானவேல்னு சொல்லி அப்படி பேர் வச்சாங்க. இப்போ என்னோட பையன் இருக்கான், அவன் வந்து 3/3/1992 பிறந்தான். அம்மாவுடைய அதே டேட் அன்னைக்கு பிறந்த பையன் அவன். 95 வந்து ஆக்சுவலி எங்கள் மாமனாருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவரும் வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நீ எல்லாம் கோயிலுக்கு சாதாரண முதல்ல இருந்தே அவர் வந்து நீ எல்லாம் கோயிலுக்கு போறீல்ல, நானும் வேணாலும் டாலர் போட்டுக்கிறேன். நாங்கள் என்ன நான் அம்மா என்ன சொன்னாங்க, கணவர் சொற்படி கேள், நீ மற்றவட்டானா நான் இவங்களை வந்து நீ டாலர் போட்டுக்கணும் ஆலயத்துக்கு போனோம். ஆனால் அம்மாவே வந்து கொஞ்சமாக அப்படியே அவங்களெல்லாம் வர வச்சுட்டாங்க. அப்போ அவரை என்னையும் ஒரு அருள்வாக்கு கூட்டின்னு போயேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அவரையும் ஒரு அருள்வாக்கு கூட்டின்னு போனேன் நான். அவர் வந்து நல்ல வித்வான், பெரிய வித்வான், அவர் வயலின் வித்வான், பாடவும் செய்வார். அவங்க பரம்பரையே வந்து ஃபுல்லாக மியூசிக் ஃபேமிலி. அந்த அம்மாட்ட வந்து எனக்கு வந்து முக்தி கொடுமா எனக்கு அப்படின்னு கேட்டார். நீ வந்து உன் பையன் வைத்து பேரனை பார்க்க வேண்டாமா, அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு தரேன் முக்தி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சித்ரா பௌர்ணமி அப்போல்லாம் இந்த வேள்வி இவ்வளோ பெரிய நம்ம ஆலயத்தில் அவ்வளோ பெரிய வேள்வி எனக்கு இருக்கான்னு தெரியல, ஞாபகம் இல்லை, இல்லைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கட்டியிருந்தோம், எங்களுக்கு அருள்வாக்கும் கிடச்சிது. அப்போ அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்கும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த பௌர்ணமி முதல் உனக்கு நிம்மதி தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு வந்து கீழே விழுந்து கொஞ்சம் பிரெயின் அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் நினைவெல்லாம் இல்லை, இதை கொஞ்சம் இந்த மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிருந்தது. ஆனால் நான் என்னோட சின்ன குழந்தைய வச்சு, இந்த பையன் வேற இருக்கா 92 பிறந்தான்னு சொன்னேன், அந்த பையன் வேற இருக்கா, இதெல்லாம் வச்சுட்டு இருந்ததுனால அதாவது பெரியவரை வச்சுக்கிறது கஷ்டம் கிடையாது. பட் அவருடைய உடம்பு நம்மளுடைய ஃபினான்சியலி எல்லாமே நம்ம வந்து அம்மாட்ட தான் வேண்டிக்கணுமா, ஒரு நல்ல வழிக்காம நமக்கு அவரை வச்சு காப்பாத்துறதுக்கான தகுதி கொடு, ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவரை வச்சு. ஆனால் அம்மா சொன்னது என்னன்னா, அடுத்த பௌர்ணமி முதல் உனக்கு நிம்மதி. கரெக்டாக 1995 வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு, விசாக நட்சத்திரத்தன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஆனால் அம்மா சொன்னது எவ்வளோ அழகா அந்த தேதிக்கு வந்து அந்த அந்த ஒரு நாளுக்கு வந்து எவ்வளோ அழகா நமக்கு அம்மா முக்தி கொடுத்துருக்காங்க. 20/8/95 அந்த சமயத்துலேருந்து 28 வரைக்கும் கோயம்புத்தூர் வந்து அம்மா சுற்றுப்பயணம் வந்தாங்க. அக்கா சொன்னாங்க, பாத பூஜையெல்லாம் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அக்கா சொன்னாங்க, நீயும் வந்தேன்னா அம்மாவோட தொண்டெல்லாம் பண்ணலாம், ஏன்னா நம்ம அன்னதானத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நீ வந்தேன்னா அம்மா தொண்டெல்லாம் பண்ணலாங்க. அதனால நான் இவர் குழந்தைகள்லாம் கூட்டின்னு போயாச்சு. அப்போ அந்த அன்னதானத்துக்கு வேணுங்கிற சாமான்லாம் வாங்குறக்கா இவரும் எங்கள் அண்ணியும் வந்து 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. வரும்போது எங்கேயோ விழுந்து இவருக்கு நல்ல அடி, கை காலெல்லாம் அடி, எல்லாத்தையும் அடிபட்டுன்னு. ஆனால் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டாரு. பாத பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அம்மா வந்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு இது பண்ணுவாங்களா, அலோவ் பண்ணுவாங்களா. அப்போ எல்லாருமே அக்கா வீட்டில் எல்லாரும் பார்த்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கும் கிடச்சிது. அப்போ அம்மாட்ட போயிடணுன்னா, இவர் மிருதங்க வித்வான்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நாங்கள் ஊரிலிருந்து வரும்போதே என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு மிருதங்கத்தை எடுத்துக்கோங்க, அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அம்மாட்ட வந்து இப்படி எல்லாரும் வரிசையாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பண்ணும்போது இவர் போய் அம்மாட்ட, அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணி தரணும், என்ன இது தூக்கிட்டு என்னை ஊராக போக சொல்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இல்லைம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னு அம்மா முன்னாடி ஹாலில் உட்காந்தாங்க. அது வாசித்த போது பார்த்தீங்கன்னா அது அந்த நாதம் அப்படி ஒரு நாதமாக இருந்தது. அது நான் சொல்கிறத விட அவர் அனுபவப்பட்டவர், அவர் சொல்வார் பாருங்க, நீங்கள் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மிருதங்க நாதத்தை நான் கேட்டதே இல்லை.
அம்மா கடகடன்னு எடுத்து மிருதங்கத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன ராகம் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அம்மா நீங்கள் தான் நாத பிரம்மம்மா, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. கரெக்ட், கையை கொண்டா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு சரி எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆசீர்வாதம் பண்ணி, அது அம்மா வந்து அப்படி சொன்னாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது இன்னைக்கு வரலும் நான் நல்லா இருக்கேன். அதான் அந்த அம்மா வந்து அந்த கையை பிடிச்சி இப்படி 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 பண்ணிட்டு எல்லாம் சரியா போச்சு அப்படின்னாங்க. தலைக்கு வந்து தலைப்பாக அது சரியா போச்சு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஏன்னா எங்க அம்மாவுடைய மாதிரி நீ ஆகணுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அந்த அம்மாவுடைய ஸ்பரிசம் பட்டுதுன்னா அந்த ஆத்மா, அவருடைய ஆத்மா அவ்வளோ புண்ணியம் பண்ணிட்டு போல் இருக்கு, அம்மா தொடர்றதுக்கான ஒரு ஆத்மா போல் இருக்கு. அதனால அந்த அம்மாவே கூப்பிட்டு அந்த கைக்கெல்லாம் அந்த அவருடைய ஆத்மாவுக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எங்க சிஸ்டர் சொன்னேன் இல்லையா, அவங்க பையனுக்கு வந்து அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ கல்யாணம் பண்ணி வச்சும்போது என் பொண்ணு அப்போ 8த்தோ என்னமோ தான் படிச்சுட்டு இருந்தா. அப்போ நான் சொல்றேன் அவகிட்ட, நீயும் அம்மாட்ட வேண்டிக்கோ ராஜலட்சுமி, நீ வேண்டினேன்னா நீயும் பெருசாகும் போது அம்மா வந்து உனக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படியாம்மா? அப்படி ஆமா நீ வேண்டிக்கோ அப்படிங்கிற. அந்த குழந்தை அணிலிருந்தே ஏதாவது பண்ணாலும் எனக்கு கல்யாணம் நடந்தா அம்மா நீங்க தான் பண்ணி வைக்கணும், நீங்க தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ வேண்டிப்பா. அதே போல பையனுக்கு வந்து நீங்க 2003 அந்த வாக்கில் வந்து நாங்கள் திருநெல்வேலியில் வந்து இவள் ஆல் இண்டியா ரேடியோவில் இவர் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அந்த ஊரில் தான் இருந்தோம். இப்போ அம்மாவுடைய சுற்றுப்பயணம் திருநெல்வேலியில் இருந்தது. அம்மாவை ஃபாலோ பண்ணி அம்மாவை வேண்டிகிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக அம்மான்னு நம்மளை அப்படியேவா வைக்க போகிறா, அது ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அம்மா ஒன்றா ஒசத்தி நம்மளுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு வீடை வாங்கி கொடுத்துருந்தா. அந்த வீட்டுக்கு அம்மா வந்து பாத பூஜை கூப்பிட்டுருந்தோம். சர்வே வருவாங்கல்ல, அவங்க வந்து 21ஆம் தேதி சாயங்காலம் ஒரு மண்டபத்தில் வந்து அம்மா அந்த சமுதாய பணியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நவம்பர் 21 2003 அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அந்த அளவுக்கு தான் ஞாபகம் இருக்கு. இப்போ 21ஆம் தேதின்னு சொன்னோன்னே நான் வந்து அன்னைக்கு பூனல் போட்டு அன்னைக்கு தான் அன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு அம்மா பூனல் போட்டு வைப்பாங்கங்க. அப்போ நான் ஒரு 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் வந்து அம்மாட்ட எப்போ நம்ம ஏன்னா அம்மா முறையில் பூஜை பண்ணுவோம் இல்லையா, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணேன். எங்கள் அம்மா வந்து நான் 21ஆம் தேதி முதலே சொன்னதுனால நான் ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி அம்மா 21ஆம் தேதி ஞானவேலுக்கு அம்மா வந்து பூனல் போடுறாங்கம்மா வாங்க சொன்னேன். எங்கள் அம்மா முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போ 16ஆம் தேதி இருக்கும், நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அம்மாட்ட அப்படியே உட்காந்து அழறேன். ஏம்மா நீ தான் வந்து ஆகமத்துக்கெல்லாம் மூத்தவ நீ தான், வேதத்தில் சாம வேதனின்னு உன்னோட இதில் படிக்கிறமேம்மா, அப்படிலாம் இருக்கிறபோது சாயங்கால நேரத்தில் நம்மளுக்கு வந்து பூனல்னு சொல்கிறாளேம்மா, இது வந்து சரியாம்மா, நீயே சொல்லு, நீ தான் வேதத்தில் மூத்தவோ, நீ தான் வேதத்தை படைச்சவளே நீ தான்மான்னு இப்படியே அழறேன் நான். அப்போ ஒரு 17ஆம் தேதி 16ஆம் தேதியில் 17ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சர்வே வந்து பார்க்கறதுக்காக நம்ம பழைய சக்திகளாக இருப்பாங்க, தியாகராஜ சக்தி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த வேன் மாதிரி வந்துட்டு அவங்க வந்து என்ன இதில் சொல்கிறாங்க, சக்தி உங்களுக்கு வந்து 18ஆம் தேதி பூனல் உங்களோடதுல, ஏன்னா அம்மா முதல்ல வந்து பாளையங்கோட்டை மன்றத்துக்கு தான் முதல்ல வர்றாங்களாம், உங்களோட பூனல் அங்கே தான் அப்படின்னு சொல்லி 18ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை, அன்னைக்கு 18ஆம் தேதி வியாழக்கிழமை. எனக்கு உண்மையுமே சொல்கிறேன், நம்ம நம்ம இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோமா, நம்ம கூட பண்ணியிருக்கோம் போலுக்கு புண்ணியம். ஏன்னா 21ஆம் தேதி சாயங்காலம் சொல்லியிருந்தாங்க, 18ஆம் தேதின்னு சொன்ன உடனே வியாழக்கிழமை காத்தால, அதுவும் 9 மணிக்கு மேலே அன்னைக்கு 9 மணிக்கு 7:30 9 என்னமோ இது இல்லையா, 9 மணிக்கு மேலே அதுவும் மன்றத்தில் வச்சுன்னு சொல்லி பூனல்னோடனே நான் உடனே மறுபடியும் எல்லாருக்கும் ஃபோன் அடித்து அன்றைக்கே சொன்னோன்னே எல்லாம் ராத்திரி எல்லாரும் அவங்க ஊரிலிருந்து வரவங்களாம் அன்றைக்கி 17ஆம் தேதி கிளம்பி எல்லாம் 18ஆம் தேதி வராங்க. அதுவும் முடிஞ்சவங்களாம் வந்தாங்க. வந்து மன்றத்துக்கு வந்தோடனே நாங்கள் எல்லாரும் உட்காந்தோம். அப்போ அங்கே 350 பேரோ என்னமோ வந்து பாத பூஜைக்கு ஜென்ரல் பாத பூஜைக்கு நாங்களும் இது பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பாத பூஜை அங்கே மன்ற தலைவர் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு பாத பூஜையெல்லாம் அம்மா பூனல் போட்டு வைப்பாங்க சக்தி, இவங்கெல்லாம் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க, நீங்கள் அப்படி பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னோம். ஆனால் நாங்கள் உட்காந்துருந்த பாருங்க, அம்மா அந்த மன்றத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பூனல்காரங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. பூனல்காரங்க அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனே நாங்கள் தான் முதல்ல அத்தனை பேர் உட்காந்து, எங்களுக்கு ஆக்சுவலாக மன்றது வந்து பின்னாடி தான் எல்லாரும் முடிஞ்சோன்னா உங்களுக்கு கடைசியில் பூனல் போட்டு வைப்பாங்க. நான் அம்மா உள்ளே போனேன், அந்த பூனல்காரங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல போய் பூனல் போட்டோம். முதல்ல போய் அம்மா பூனல் போட்டதை அது கேப்ஷன்லாம் கூட இருக்கு, அதனுடைய அம்மாவோட இதெல்லாம் கூட இருக்கு. நான் உங்களுக்கு நான் இது பண்ணும்போது நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அம்மா அழகா அந்த பையனுக்கு பூனல் போட்டு வச்சு
அந்த அரவணைப்புன்னா அந்த அதாவது என் கணவருக்கு நான் சொன்னேன் அந்த ஸ்பரிஷ தீட்சைன்னு சொன்னீங்கல்ல அந்த அது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதுக்கப்புறம் ஏதோ படிச்சதுனால நான் இப்போ சொல்றேன். அந்த கையை வச்சு பண்ணதுனால அந்த இதுங்கிறதுனால அவருக்கு அந்த இது கிடைச்சிருச்சு. பையனுக்கு அவனோட ஏற்கனவே பிறந்த போது அவன் மடியில வச்சு தான் சொன்னீங்களே, 2வது வாட்டி அவனோட இப்படி தலையை அணைச்சிண்டு அம்மா அந்த காதுக்குள்ள அந்த மந்திரம் வந்து நமக்கு அந்த அந்த குழந்தைகிட்ட அந்த மந்திரத்தை சொல்லும்போது உண்மையுமே நான் வந்து பிறந்ததோட பலனை வந்து அன்னைக்கு அனுபவிச்சேன்னு தோன்றேன். அது வந்து அந்த அப்புறம் நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், அம்மா உனக்கு என்னடா சொன்னாங்க அப்படின்னு. எனக்கே தெரியலம்மா, என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியல. நமக்கு தெரியாது, நமக்கு என்னத்து தெரியும், அம்மாவுடைய அந்த தெய்வ மொழி தெரியுமா, அந்த ஆத்மாக்கு அம்மா சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அந்த அந்த பூணல் வந்து அம்மா கையால் போட்டு வச்சு அந்த கையில அரவணைப்பை பார்த்தாங்க, அந்த தாயோட கையில அந்த அரவணைப்பு அவ்வளோ நல்லா இருந்தது. அவளை அப்படியே அரவணைச்சு அவ மந்திரம் அந்த சொன்னான். அதுவும் இது பண்ண வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பாத பூஜை எல்லாம் பாத பூஜை பண்ணும்போது சொன்னா, நீ வந்து கோயம்புத்தூருக்கு கூப்பிட்ட வந்தேன். அப்புறம் அதே போல் சென்னையில ஒரு ட்ரிப்பு நான் எங்க அக்கா வீட்லயே வந்து பாத பூஜை பண்ணியிருக்கேன். சென்னைக்கு கூப்பிட்டா வந்தேன். இப்ப இங்க கூப்பிட்டியா? இங்கேயும் வந்துட்டேன் பாத்தியா? அப்புறம் ஒண்ணு அம்மா நமக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாங்க. அத வச்சிருந்தேன். அம்மா இது என்ன? இத நான் மறுபடியும் வருவேன் பாத்தியா? அப்ப நான் இதுக்கு சொல்றேன். நீ இத பூஜையிலேயே வச்சுக்கணுங்க. இன்னி வரைக்கும் வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கேன். அதே போல அம்மா உட்கார்ந்த சேரும் அந்த 2003ல வந்தாங்க பாருங்க. அம்மா உட்கார்ந்த சேர் இப்ப நான் சாமி ரூம்ல வீட்ல பாத்தீங்கன்னா சாமி ரூம்ல இன்னைக்கும் அம்மா சேர் அது. அம்மா சேர் அப்படியே வச்சிருக்கேன். அம்மா வாசிச்ச மிருதங்கத்து பேரு அது அம்மா மிருதங்கம் தான் அது. அந்த மிருதங்கத்துக்குன்னு ஒரு நாதம் வரும் பாருங்க. அப்ப அப்படி ஒரு நாதம் அது. அதுல என்னத்த வாசிச்சாலும் அப்படி ஒரு அது அம்மா தொட்டதுனால அப்படி ஒரு வாசிச்ச அந்த தெய்வம்ங்கிறது அவ்வளோ நல்லா ஒன்னொன்னும் அதான் சொல்றேன். ஒன்னொன்னும் அவளுடைய அவளுடைய ஸ்பரிசம் இல்லாம நம்மளுக்கு ஒண்ணுமே நடந்ததில்ல. அவளுடைய பேச்சு இல்லாம எதுவுமே நடந்ததில்ல. அவ்வளோ அழகா எங்களை வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவள ஒரு வீடு வாங்கி அதுக்கு தானே வந்து பாத பூஜை ஏத்து குழந்தைக்கு பூணல் போட்டு வச்சு எல்லாம் பண்ணான். இதுதான் வராதுன்னு சொல்லி என் பொண்ணு கேட்டேன் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை கல்யாணம் வேணும்னு கேட்டா இல்லையா, அந்த 2010ல ஆகஸ்ட் 22ஆம் தேதி இதே 22 ஆகஸ்ட் 22 தான் அந்த முதல்ல மிருதங்க வாசிச்சதும் பாத்துக்கோங்க. அதே 20 அதுவும் எப்படி கேட்டேன்னா நான் எனக்கு மாப்பிள்ளை தேடி வந்துட்டாங்க. அவ வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே மாப்பிள்ளை தேடி வந்ததுனால நான் அம்மாட்ட கேட்ட மாதிரி இந்த மாதிரி மாப்பிள்ளை தேடி வேண்டாம் பாப்பா படிக்கிற பாப்பா நல்லா படிக்கட்டும், அப்புறம் திருமணமும் வேலையும் ஒன்னாக்கி தரேன் அப்படின்னாங்க. நம்ம பாப்பா வேணா அவங்க காத்திருக்கட்டும் அப்படின்னாங்க. நான் அவங்க கிட்ட அதனால சொல்லிட்டேன். அப்ப அவங்க கூட கேட்டாங்க, நீங்க 4 வருஷம் கழிச்சு நீங்க மாறிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா சொல்லியாச்சுன்னா நாங்க மாற மாட்டோம், நீங்க மாறிக்கிறதுனா மாறிக்கோங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனா 4 வருஷம் கழிச்சு அது வந்து அவருக்கே தான் நாங்க கல்யாணம் அம்மாட்ட போய் கேட்டேன். நீங்க அம்மா தான் படிப்பு முடிஞ்சோன்னா கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னாங்க. கேளுங்கன்னாங்க. அப்புறம் அவளுடைய எக்ஸாம் முடிஞ்சோன்னா அவ அம்மா காலேஜில் தான் அதுலயும் ஒண்ணு இருக்கு பாருங்க. அம்மா அவ 12th முடிச்ச உடனே மார்க் வாங்கினா, அப்ப நாம வந்து கவுன்சிலிங்னா போனோம். அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வருமா, அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம். அம்மா சொன்னோம், எங்க சிஸ்டரு, நானு, என் பொண்ணு 3 பேர் தான் போய் வாங்குறோம். அப்ப அம்மா சொல்ற வார்த்தை, அதெல்லாம் சொல்றோம். அதெல்லாம் நம்ம வந்து எத்தனை புண்ணியம் பண்ணா அம்மாட்ட இப்படி ஒரு வார்த்தை வாங்கும்போது தெரியும். எங்க பாரு, நீ அங்கேயும் இங்கேயும் போய் அலையாத. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.